பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். புதன் சுக்கிரன் கூட்டணியில் சனிச்செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். 2க்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். இந்த சுக்கிர பகவான் வந்து ஜென்ம ராசியிலே நேசம் அடைகிறார். கன்னி ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 26 நாட்கள் நீங்கள் வந்து வாக்கு தவறாத பார்த்துக்கணும். பேசுகிற வார்த்தை குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையிடமாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளையிடமாக இருந்தாலும் சரி, கடன்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து யாரிடமாவது வாக்கு தவறாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து முன்னோர்கள் பெரியோர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள், சொல் அழிஞ்சா சொத்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. கன்னி ராசி என்பளுக்கு 2 கூடியவர் 12ஆவது வீட்டிலே ஜென்ம ராசிநாதன் புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ வந்து புதன் வந்து 12ஆவது வீட்டிலே கேது நட்சத்திரத்திலே முன்னோக்கி வந்துட்டு ஆடி மாதம் 20ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். புதன் வந்து கேது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று சாதகமில்லாத அமைப்பு. ஏன்னா வந்து உங்களுக்கு உங்கள் ராசியின் மேல் கேது வந்து சஞ்சாரம் செய்கிறார். 12ஆவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி செவ்வாய் பார்வையும் சத்ருஸ்தானாதிபதி சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகையால், எதிர்ப்பால், உங்கள் உடலில் நோயால் உங்களுக்கு வந்து தொந்தரவுகள், விரயங்கள் வரும். இந்த புதன் வந்து ஏற்படுத்துவார். மறைந்த புதனால் நிறைந்த தனம் என்று சொல்வார்கள். 12ஆவது வீட்டிலே ராசிநாதன் மறையும் போது கேது நட்சத்திரத்திலே இருக்கும்போது கன்னி ராசி அன்பர்கள் புத்தி குழப்பம் இல்லாமல் பார்த்துங்க. உங்களுடைய மன எண்ணம் புத்தி உங்களை வந்து குழப்பி நேரு வழியை விட்டுட்டு குறுக்கு வழியை நாட வைக்கும். மற்றவர்களை வந்து எடுத்தெறிந்து பேச சொல்லும். கன்னிராசி அன்பர்கள் அந்த எதிர்வாத பேச்சு இல்லாமல் பார்த்துக்கணும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி 12ஆவது வீட்டிலே செவ்வாய் சனி பார்வையில் ஜென்ம ராசிநாதனுடன் கூட்டணி சேரும்போது பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்கள் பாக்கியத்திலே குரு செவ்வாய் கூட்டணி. செவ்வாய் வந்து பாக்கியத்திலே அமர்ந்திருக்கும் போது பெரும்பாலும் தந்தையாரிடம் உங்களுக்கு வாக்குவாதம் வரும். உங்கள் தந்தையார் வந்து உங்களை பார்த்தால் கோபமாக இருப்பார். 9ஆவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது செவ்வாயினுடைய பார்வை சுக்கிரன் மேல் விழும்போது நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அப்படி வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை முழுமையாக எப்பாடுபட்டாவது காப்பாற்றியே ஆக வேண்டும். கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்தாலும் சரி, செவ்வாய் சுக்கிரன் பார்வையில் இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கு காதல் மலரும். பெரும்பாலும் கன்னிராசி என்பர்கள் காதல் திருமணம் இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படியே காதல் பண்ணுறீங்க, கல்யாணம் வரை போகுது அப்படின்னா பெற்றோர்கள் சம்மதத்தில் திருமணம் செய்வது நல்லது. இல்லைனா வந்து வாழ்க்கையில் 2 தார அமைப்பை ஏற்படுத்துகிறது. கன்னி ராசி என்பர்கள் காதல் திருமணம் இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படியே காதல் பண்ணிட்டீங்கன்னா பெற்றோர்கள் சம்மதத்தில் திருமணம் செய்து கொள்வது நல்லது. அசுர குரு சுக்கிராச்சாரியார் துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் அதிபதியானவர். இந்த சுக்கிரன் வந்து எவ்வளவு சுமையை சுமந்தாலும் சுகமாக இருக்கிற மாதிரி, எப்போதுமே வந்து கஷ்டப்படாத மாதிரி இந்த சுக்கிரன் வந்து காட்டிக்கொள்வார். இன்பமான கிரகம். ஆண்களுக்கு கலத்தரக்காரகன். ஆண் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவர். சுகபோக வாழ்க்கைக்காரகன். சினிமா, நடிப்பு, பொழுதுபோக்கு, ஆடல், பாடல், சந்தோஷக்காரகன். வண்டி, வாகனம், சொகுசு வீடு, காதல், காமம், கவர்ச்சி, உடல் வசீகரமான தோற்றம், எதிர்பாலின வசியம், சொகுசான வாழ்க்கைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் சுக்கிரன். கன்னிராசிக்கு 2, 9க்கு அதிபதியாக இருக்கும்போது பெரும்பாலும் வந்து கன்னிராசி என்பர்கள் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். சிம்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது விவசாயிகளுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிம்மத்திலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது மேகங்கள் வந்து சிங்கம் போல் கர்ஜிக்கும்.
இடி மின்னலுடன் கனமழை பொழியும். விவசாயிகளுக்கு சிறப்பு. ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல வளர்ச்சி அடையும். பால் மகசூல் பெருகும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விளைச்சல் நன்றாக இருக்கும். பூ மகசூல் கூடும். விவசாயிகளுக்கு நல்ல சிறப்பு உண்டு. பேச்சால் தொழில் செய்யக்கூடியவர்கள், பேச்சால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பேச்சு மூலம் நீங்கள் செயல்படக்கூடியவர்களுக்கு மிகவும் சிறப்பு. 2 கோடிவார் 12வது வீட்டில் வந்திருக்கும் போது குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு கோயிலுக்கோ சுற்றுலாவோ சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசி என்பளுக்கு உண்டு. திடீர்னு அற்புதங்களும் நடக்கும். திடீர்னு எதிர்பாராத சண்டை சச்சரவும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கன்னி ராசி அன்பர்கள் எப்படியும் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காது. வாய் சும்மா இருந்தாலும் கை கால் சும்மா இருக்காது. ஏன்னா பாக்கியத்திலே செவ்வாய் குரு கூட்டணி. செவ்வாய் பார்வையில் ராசிநாதன் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காது. உங்கள் வாய் சும்மா இருந்தாலும் உங்கள் கை கால் சும்மா இருக்காது. இப்போ கொஞ்சம் கட்டுப்பாடுடன் கம்முன்னு இருப்பது கன்னிராசி என்பளுக்கு நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில் அதில் மும்மரமாக நீங்கள் ஈடுபடுங்க. கடின உழைப்பை மேம்படுத்துங்க. மற்றபடி யாரிடமும் குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, பொது இடங்களில் இருந்தாலும் சரி, நீங்கள் யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. 12வது வீட்டிலே சுக்கிரன் புதன் கூட்டணி சேரும்போது பெரும்பாலும் கன்னிராசி என்பளுக்கு பண வரத்தில் பஞ்சம் இருக்காது. பண வரத்து உங்களுக்கு தடை இல்லாமல் வரும். கடந்த 26 நாட்கள் சம்பாதித்ததை விட எதிர்வரக்கூடிய இந்த 26 நாட்கள் அதிக பணம் சம்பாதிக்கலாம். நல்ல லாபம் கூட எடுக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார். அவர் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். இது பார்த்திங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே சனி வரும்போது உங்களுக்கு கடன் வாங்கணுங்கிற அவசியம் இருக்காது. அப்படியே கடன் வாங்கினாலும் உடனே கட்டிடலாம். வீட்டுக்கோ நிலபல சொத்துக்கோ நீங்கள் ஒரு முதலீட்டுக்கு கடன் வாங்கும்போது அது உங்களுக்கு காலாகாலத்திற்கு நீங்கள் கடன் கட்டினாலும் அது உங்களுக்கு முதலீடாக போயிடும். மற்ற விஷயங்களுக்கு கடன் வாங்கி நீங்கள் கடன் கட்டிங்கன்னா 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு வீண் விரயம்தான் ஏற்படும். நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்திங்க. 7ஆம் வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாதீங்க. கன்னிராசி என்பர்கள் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாமல் இருப்பது நல்லது. ஜென்ம ராசியிலே அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே கேது சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் அஸ்த நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் உங்கள் பிள்ளைகளிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. பெற்றோர்களிடம் எதிர்வாதம் பேசாதீங்க. அஸ்த நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்கள் இப்போ மிகுந்த மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கேது ஜென்ம ராசியிலே வரும்போது, ஜென்ம நட்சத்திரத்திலே வரும்போது பற்றற்ற நிலையை ஏற்படுத்துவார். தனிமையில் தள்ளி விடுவார். கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நல்லா புக்கு படிங்க. தினந்தோறும் விநாயகரை வழிபடுங்க. முடிஞ்சால் உள்ளூரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போய் மாரியம்மனுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மாரியம்மனை வழிபடுங்க. பெரிய அளவு உங்களுடைய மனக்குறை நீங்கும். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறையும். ஜென்ம ராசியிலே கேது வரும்போது பெரிய அளவு மன அழுத்தத்தை கொடுப்பார். நீங்கள் குடும்ப நபர்களை விட்டு தனித்து இருக்கும்போது எல்லோரிடமும் ஜகஜமாக பேசுங்க. பெரிய அளவு உங்களுக்கு தொந்தரவுகள் குறையும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.